வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை பேசி தீர்க்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் உறுதி. ஜப்பானில் இருந்தபடியே முதல்வர் ஸ்டாலின் தகுந்த அறிவுரை வழங்கியதாகவும் தகவல். திருவண்ணாமலை அருகே குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு. 28வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். ராஜஸ்தான் காங்கிரஸில் நிலவிய உட்கட்சி பூசலை சமரசம் செய்தது கட்சித் தலைமை. முதல்வர் அசோக் கெலாட்டும் மூத்த தலைவர் சச்சின் பைலட்டும் இணைந்து செயல்பட சம்மதம். புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் கடந்த 9 ஆண்டுகளாக அசாதாரணமான சாதனைகளை மத்திய அரசு படைத்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். IPL இறுதிப் போட்டியில் கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது சென்னை அணி. குஜராத்தை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். டோக்கியோவில் நடைபெற்ற மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின், ஜப்பானிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் முதலீடுகள் மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். ஜப்பானில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், டோக்கியோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்புடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட ஜப்பானிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலீட்டாளர்கள் மத்தியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இந்தியாவில் தமிழ்நாடுதான் முதலீடுகளுக்கு உகந்த முன்னணி மாநிலமாக விளங்குவதாக குறிப்பிட்டார். போக்குவரத்துத்துறை தனியார்மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் பேருந்துகளை நிறுத்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் சென்னை ஸ்தம்பித்தது. சென்னை மாநகரில் உள்ள 33 பேருந்து நிலைய பணிமனையில் 10 பணிமனைகளில் தனியார் நிறுவனங்களின் மூலம் தற்காலிக பணியாளர்களை பணியமர்த்த உயரதிகாரிகள் முயற்சி செய்தனர். இதை கண்டித்து மாநகர பேருந்துகளை நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்ப பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் அவதியடைந்தனர். முதல்வரின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் முடிவு எட்டப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்கள் ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அந்த போராட்டத்தை திடீரென்று நடத்தினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜப்பானில் இருந்தாலும் தமிழகத்தை ஒவ்வொரு நொடியும் கவனித்து வருகின்ற காரணத்தினால், கண்காணித்து வருகின்ற காரணத்தினால் உடனடியாக என்னை அழைத்து அறிவுரை வழங்கினார்கள். அதேபோல் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கும் தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலும் தகவல்களை சொன்ன காரணத்தினால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிற்சங்க தலைவரோடு பேசினேன். அவர்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கையை நேரடியாக பேசி முடிவெடுக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். ஜப்பானில் புல்லட் ரயிலின் டிக்கெட் விலையை முதல்வர் ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவு செய்யவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜப்பானில் புல்லட் ரயிலில் பயணம் செய்த முதல்வர் அதனை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என பதிவிட்டதாக தெரிவித்தார். புல்லட் ரயில் டிக்கெட் விலையை அவர் பதிவு செய்யவில்லை எனவும், அனைத்து தரப்பு மக்களால் புல்லட் ரயிலை பயன்படுத்த முடியாது எனவும் கூறினார். ஆனால் வந்தே பாரத் ரயில் அப்படி இல்லை என்றும் 4 மாதங்கள் வரை டிக்கெட் கிடைக்காத நிலை இருப்பதாகவும் கூறினார். முதலமைச்சர் அவர்கள் புல்லட் ட்ரெயின் ஜப்பான் போயிருக்காங்க. ஆனால் புல்லட் ட்ரெயின் ஜப்பானில் ஒரு சாதாரண மனிதன் போக முடியாது. முதலமைச்சர் அவர்கள் அந்த புல்லட் ட்ரெயினுடைய டிக்கெட் ரேட்டை போடல. ஏன்னா நிறைய பேர் புல்லட் ட்ரெயினில் போயிருக்கோம், ஜெர்மனியில் நாமெல்லாம் போயிருக்கோம். அந்த டிக்கெட் ட்ரெயின் என்பது, அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண மனிதன் அஃபோர்ட் பண்ணக்கூடிய டிக்கெட் இல்லை. இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் நாளை காலைல கொண்டு வரலாம். அஃபோர்டபிலிட்டி கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து அஃபோர்டபிள் கெப்பாசிட்டி, ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் சாதாரண நடுத்தர மக்கள் இன்றைக்கி வந்தே பாரத் வந்து 4 months அட்வான்ஸ் புக்கிங். கோயம்புத்தூர் டு சென்னை அடுத்த 4 மாதங்களுக்கு டிக்கெட் இல்லை. கர்நாடக மாநிலம் மைசூரு அருகே சொகுசு காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மைசூரு அருகே உள்ள தி நரசிபுரா என்ற இடத்தில் இந்த கோர விபத்து நடந்துள்ளது. அங்கு சொகுசு காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களில் 2 பேர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் 14 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. திருத்தணியில் 104.72 டிகிரியும், கரூர் பரமத்தியில் 104 டிகிரியும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மேனம்பாக்கத்தில் 103.10 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது.
தென்காசி அருகே எஸ்பியுடன் சென்ற காவல்துறை விரைவுப்படை வாகனம் மோதி 2 பேர் உயிரிழந்தனர். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் தென்காசியில் இருந்து கடையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். கண்டமங்கலம் விலக்கு பகுதியில் அவரது வாகனத்திற்கு பின்னால் வந்த விரைவுப்படை வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் ஆறுமுகசாமி என்பவர் சம்பவ இடத்திலும், வினு என்பவர் மருத்துவமனை கொண்டு செல்லப்படும் வழியிலும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து குற்றாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆசிய நாடுகளுடன் இந்தியா டேட்டா பரிமாற்றத்திற்காக மும்பையில் இருந்து சிங்கப்பூர் வரை கடல் வழியாக கேபிள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மும்பையில் இருந்து கேபிள் பதித்து வந்த தொழில்நுட்ப கப்பல் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையை வந்தடைந்துள்ளது. சென்னையில் உள்ள NTT அலுவலகத்தில் கேபிள் பதிக்கும் பணி நடைபெறுகிறது. அடுத்த கட்டமாக ராட்சத தொழில்நுட்ப இயந்திரங்களை கொண்டு கடலுக்கடியில் சிங்கப்பூர் வரை கேபிளை கொண்டு செல்லும் பணி நடைபெறவுள்ளது. மும்பை, சென்னை, மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் வரை மொத்தம் 8100 கிலோமீட்டர் தொலைவுக்கு கேபிள் பதிக்கும் பணி நடைபெறவுள்ளது. பிரபல யூடியூபர் இர்ஃபானின் கார் மோதி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் சொகுசு காரை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் காவல் நிலையத்திற்கே திருப்பி அனுப்பினர். செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகரில் பிரபல யூடியூபர் இர்ஃபானின் சொகுசு கார் மோதி பத்மாவதி என்ற பெண் உயிரிழந்தார். பறிமுதல் செய்யப்பட்ட இர்ஃபானின் சொகுசு கார் செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பரிசோதனைக்காக ஆஜர்படுத்தப்பட்டது. இந்நிலையில் முறையான ஆவணங்களை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் ஒப்படைக்காததால் இர்ஃபானின் சொகுசு கார் மீண்டும் காவல் நிலையத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டது. திருவண்ணாமலை அருகே குப்பை கிடங்கை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி 28வது நாளாக கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புனல்காடு பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து 6 ஏக்கர் பரப்பளவில் நிலத்தினை சமம் செய்யும் பணியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். புனல்காடு பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டால் தங்களுடைய வாழ்வாதாரம், குடிநீர் ஆதாரம், விவசாய விளைநிலங்கள், நிலத்தடி நீர் ஆகியவை முழுமையாக பாதிக்கப்படும் என கூறிய அவர்கள் தொடர்ந்து 28 நாட்களாக அங்கேயே சமைத்து உண்டு உறங்கி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வது தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் குறைபாடுகளை சரி செய்து அங்கீகாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ள குறைபாடுகள் சாதாரணமானவை என அந்த சங்கத்தின் தலைவர் ரவீந்திரநாத் கூறினார். சிறிய காரணங்களுக்காக அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதாகவும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 3 மருத்துவக் கல்லூரிகள் அங்கீகாரம் இழக்கும் அபாயத்தில் உள்ள சூழலில் அதை மீட்டெடுக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பயோமெட்ரிக் வருகை பதிவு, CCTV கேமராக்கள் திருப்திகரமாக இல்லை உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் 3 மருத்துவக் கல்லூரிகள் அங்கீகாரம் இழக்கும் அபாயத்தில் உள்ளன. இதையடுத்து அவற்றின் அங்கீகாரத்தை மீட்கும் நடவடிக்கையை தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது. முதற்கட்டமாக ஆதாருடன் இணைத்த பயோமெட்ரிக் வருகை பதிவை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தேவையான நடவடிக்கையும் மேற்கொள்ள சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. விரைவில் தேசிய மருத்துவ ஆணையத்தை அணுகி 500 மருத்துவ இடங்களை தக்க வைக்கவும் தமிழக சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் வரும் ஜூலை மாதம் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ சார்பில் வழிகாட்டும் வகை செயற்கைக்கோளான NVS-01 ஸ்ரீஹரிகோட்டாவில் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சோம்நாத், கடந்த முறை ராக்கெட் ஏவுதலில் கிரையோஜெனிக் இயந்திரத்தில் ஏற்பட்ட சிறிய கோளாறு இம்முறை சரி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் சிறிய அளவிலான ராக்கெட் ஏவுதளமாக அது செயல்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். அம்பாசமுத்திரம் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் பணியாற்றும் 15 காவலர்களிடம் CBCID போலீசார் நேரடியாக விசாரணை நடத்தினர். அம்பாசமுத்திரம் உட்கோட்ட காவல் நிலையங்களில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக CBCID போலீசார் 4 வழக்குகள் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக CBCID போலீசார் கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் பணியாற்றும் 15க்கும் மேற்பட்ட காவலர்களை நிலையில் உள்ள CBCID அலுவலகத்திற்கு வரவழைத்து தீவிர விசாரணை நடத்தினர். சென்னை ரிப்பன் மாளிகையில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இங்கிலாந்து நாட்டை பின்னுக்கு தள்ளி பொருளாதார வளர்ச்சியில் உலக அளவில் 5வது இடத்தை இந்தியா பிடித்துள்ளதாக உலக நாடுகளில் பிரதமரின் புகழ் உயர்ந்துள்ளது என மத்திய அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக ஆட்சியை பற்றி காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்ல எதுவும் இல்லை என்றார்.
இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அதிகளவு தொழில் முனைவோரானதாகவும் குறிப்பிட்டார். பிறந்த குழந்தையை உடனடியாக உறவினர்களுக்கு காண்பிக்கும் புதிய நடைமுறை சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படும் கர்ப்பிணிகளுக்கு குழந்தை பிறந்தவுடன் அதனை பார்க்க முடியாத சூழல் இருந்து வந்தது. தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிப்படி குழந்தை பிறந்ததும் குழந்தையை தாயின் உறவினரிடம் வழங்கி ஒரு சேரில் அமர வைக்கின்றனர். அங்கு நவீன கேமரா பொருத்தப்பட்டு உறவினர்களுக்கு அந்த கேமரா மூலம் வார்டுக்கு வெளியே டிவியில் தெரியும்படி ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கின்றனர். சில நிமிடங்கள் இந்த நிகழ்வு நடைபெறுவதால் உறவினர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியே ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் ஒரே எம்எல்ஏவான பெரான் பிஸ்வாஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். இதையடுத்து மேற்குவங்க சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் எண்ணிக்கை மீண்டும் பூஜ்யமானது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி முன்னிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏ பெரான் பிஸ்வால் இணைந்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானில் அசோக் கெலாட், சச்சின் பைலட் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், தேர்தலில் ஒற்றுமையாக போராட அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட் இருவரும் ஒருமனதாக ஒப்புக் கொண்டுள்ளதாக கூறினார். புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் கடந்த 9 ஆண்டுகளாக அசாதாரணமான சாதனைகளை மத்திய அரசு படைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அசாமில் முதல் வந்தே பாரத் விரைவு ரயிலை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தலைநகர் கவுஹாத்தியிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள நியூ ஜல்பைகுரி வரை இந்த ரயில் இயக்கப்படுகிறது. ரயில் சேவையை துவக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், சுதந்திர இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான மற்றும் நவீனமான நாடாளுமன்றத்தை இந்தியா பெற்றிருப்பதாக தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் 150 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிப்போம் என ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச தேர்தல் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் கமல்நாத் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, மத்திய பிரதேச தேர்தலில் 150 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிப்போம் என நம்பிக்கை தெரிவித்தார். அதானிக்காக நாட்டின் சொத்துக்கள் விற்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மோடியின் 9 ஆண்டு கால ஆட்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி, அதானி குறித்து கேள்வி எழுப்பும் போதெல்லாம் பிரதமர் மோடி மௌனமாகி விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. அதானியை செல்வந்தராக பிரதமர் மோடி 18 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளது. மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் அதானிக்காக நாட்டின் சொத்துகள் விற்கப்படுவதாகவும் காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக டாக்டர் நாராயணசாமியை ஆளுநர் ஆர்.என். ரவி நியமனம் செய்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆளுநர் ஆர்.என். ரவியால் நியமிக்கப்பட்ட நாராயணசாமி 3 ஆண்டுகள் துணைவேந்தராக இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் நாராயணசாமி தற்போது சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலைவராக பணியாற்றி வருகிறார். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரை காங்கிரஸ் கட்சியினர் சந்திக்க உள்ளனர். மணிப்பூரில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட கலவரத்தில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது மணிப்பூரில் மீண்டும் கலவரம் தொடர்ந்துள்ளது. அமைதியை நிலைநாட்ட சமூகங்கள் அமைதி காக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே மணிப்பூருக்கு விரைந்து அங்குள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமையை ஆய்வு செய்தார். டிஎன்பிஎல் போட்டியில் ஐபிஎல் போன்று சில முக்கிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 7வது சீசன் வரும் ஜூன் 12ஆம் தேதி தொடங்கி ஜூலை 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க நிர்வாகி ஆர்.என். பாபா, நடப்பு சீசனில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் நிலையில் ஐபிஎல் தொடரை போன்று இம்பாக்ட் பிளேயர் ரிசர்வ் டே நடைமுறை பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். முதன்முறையாக டிஆர்எஸ் முறையையும் கொண்டுவர உள்ளதாக தெரிவித்த அவர், இந்த முறை டிஜிட்டல் தளத்திலும் டிஎன்பிஎல் போட்டிகள் ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறுவதால் நெல்லையில் இறுதிப் போட்டி நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான நடுவர்கள் குழுவை ஐசிசி அறிவித்துள்ளது. இங்கிலாந்தின் ஓவல் மைதானத்தில் ஜூன் 7ஆம் தேதி தொடங்கும் போட்டியில் கிறிஸ் கேஃப்னி மற்றும் ரிச்சர்ட் இல்லிங்வர்த் ஆகியோர் கள நடுவர்களாக செயல்பட உள்ளனர். ரிச்சர்ட் கெட்டில்ப்ரோ டிவி நடுவராகவும், குமார் தர்மசேனா 4வது நடுவராகவும், ரிச்சி ரிச்சர்ட்சன் போட்டி நடுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பரபரப்பாக நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சென்னை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை மற்றும் குஜராத் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பவுலிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் குவித்தது.
பின்னர் சென்னை அணி பேட்டிங் செய்தபோது மழை குறுக்கிட்டது. இதனால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி சென்னை அணிக்கு 15 ஓவர்களில் 171 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து சேசிங்கை தொடங்கிய சென்னை அணிக்கு கடைசி ஓவரில் சென்னை வெற்றிக்கு 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் மோஹித் சர்மா வீசிய அந்த ஓவரின் முதல் 4 பந்துகளில் 3 ரன்கள் எடுக்கப்பட்டன. கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் தேவைப்பட்ட போது அடுத்தடுத்து 6 மற்றும் 4 அடித்து சென்னை அணியை ஜடேஜா வெற்றி பெற வைத்தார். இதன் மூலம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற சென்னை 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை பேசி தீர்க்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் உறுதி. ஜப்பானில் இருந்தபடியே முதல்வர் ஸ்டாலின் தகுந்த அறிவுரை வழங்கியதாகவும் தகவல். திருவண்ணாமலை அருகே குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு. 28வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். ராஜஸ்தான் காங்கிரஸில் நிலவிய உட்கட்சி பூசலை சமரசம் செய்தது கட்சித் தலைமை. முதல்வர் அசோக் கெலாட்டும் மூத்த தலைவர் சச்சின் பைலட்டும் இணைந்து செயல்பட சம்மதம். புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் கடந்த 9 ஆண்டுகளாக அசாதாரணமான சாதனைகளை மத்திய அரசு படைத்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். IPL இறுதிப் போட்டியில் கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது சென்னை அணி. குஜராத்தை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.